நெல்லை மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த 27 வயது ஐடி பொறியாளர் கவின் செல்வகணேஷ் சுர்ஜித் அப்படிங்கிறவரால ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு. பட்ட பகல்ல குடியிருப்பு பகுதியில கொடூரமா இந்த கொலை நடந்திருக்கு. தன்னுடைய அக்கா சுபாஷினியுடன் அவங்க குடும்பத்தோட எதிர்ப்பை மீறி பழகி வந்த காரணத்தால அவரை கொலை செஞ்சிருக்கிறதா கூறி காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காரு சுர்ஜித் பிற்படுத்தப்பட்ட மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். கொலையுண்ட கவின் ஒடுக்கப்பட்ட பள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர். அரசியல் பின்புலம் கொண்ட நில உடைமை குடும்பத்தை சேர்ந்த கவின் மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. சுபாஷினியுடைய பெற்றோரும் காவல்துறை அதிகாரிகள் தான். கொலைக்கான காரணமா இங்க சுட்டப்படுறது கவின் மற்றும் சுபாஷினிக்கு இடையே இருந்த நட்பு மட்டும்தான். சாதி தாண்டிய நட்பு, காதல் இதெல்லாமே நகர்ப்புறங்கள்ல ஓரளவுக்கு எளிமையா மக்கள் எடுத்துக்கொள்ள பழகிட்டாலும் புறநகர் பகுதிகளில், சென்னை தவிர்த்த தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இன்னமும் அதுக்கான வெளி உருவாகவே இல்லை. வெளிநகரங்களுக்கும் நாடுகளுக்கும் போய் வேலை செய்யறவங்களும் ஊர் அப்படிங்கிற சூழலுக்குள்ளேயே சிக்கிதான் இருக்காங்க. இளம் தலைமுறை கிட்ட தலைவிரிச்சாடுற சாதிய எண்ணங்கள், சாதிய அடிப்படையிலான அணிதிரட்டல் இங்க அரசியல் கட்சிகளுக்கு பணம், அதிகாரம் பெற தேவையா இருக்கிறதுனால அதை பத்தி பெருசா அவங்க கவலைப்படுறதில்ல. நாங்குநேரி மாணவன் சின்னதுரை சாதிய அடிப்படையில தாக்கப்பட்ட போதே பள்ளிகள்ல சாதி ஒழிப்பின் தேவையை உணர்ந்து ஜஸ்டிஸ் சந்துரு ஆணையத்தை பரிந்துரை வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த நிலையில இப்ப அதே நெல்லை மாவட்டத்துல மோசமான சாதி ஆணவ கொலை நடந்திருக்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். சாதி ஆணவ கொலைக்கு எதிரா தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டு பல அமைப்புகள் போராடிட்டு வராங்க. பெண் ஆணுக்கு அடிமை, திருமணம், காதல் இதெல்லாமே பெண்ணின் தனிப்பட்ட உரிமை கிடையாது. அதை அந்தந்த வீட்டின் ஆண் தான் முடிவு செய்யணும். அப்படிங்கிற சூழல்ல பெண்கள் தன்னுடைய உரிமையை பெறத்துக்கு குடும்பங்கள் துணை நிற்கணும். அதுக்கு குடும்பங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். கடந்த 2018ஆம் ஆண்டு சக்தி வாகினி வழக்குல ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பானதுக்கு பிறகும் இந்த மாதிரியான சட்டம் எதுவும் நிறைவேற்றப்படாம இருக்கிறது துரதிருஷ்டவசமானது. தமிழ்நாட்டின் வளர்ந்த நகர்ப்புற மக்களின் சமூக சூழலும் பிற பகுதிகளில் வாழற மக்களின் சூழலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி நிரப்பப்படணும். இந்த மாதிரி சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டமும், சாதி ஆணவத்துக்கு எதிரான தொடர் சமூக உரையாடலும் அவசியம். இது ரெண்டுமே நம்முடைய அரசியல்வாதிகளால நடக்காம போறதுதான் நம்முடைய துரதிருஷ்டம். இதை போல இன்னும் ஹாட் டாபிக்ஸ் நிறைய லைனப் ஆயிருக்கு நம்ம சேனல்ல. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.